தாவேக்கா அரசு அமைந்த கடந்த 34 நாட்களில் சுமார் 207 பாலியல் குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ளது. அதில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மட்டும் 106. அதிலும் தாவேக்காவினர் சம்பந்தப்பட்ட வழக்குகளை எண்ணி முடியவில்லை. தொடர்ந்து ஆளுங்கட்சியினர் அட்டூழியம் செய்கிறார்கள். இது ஊடகங்களுக்கு தெரிய வந்த செய்திகள் மட்டுமே. ஊடகங்களுக்கு தெரியாமல் எத்தனை இருக்கிறது என்பது தெரியவில்லை. பல இடங்களில் காவல்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டும் எழுகிறது. இத்தனைக்கு பிறகு தெரிய வந்ததே 207 குற்றங்கள். NCRB டேட்டா வரும்போதுதான் முழுமையான எண்ணிக்கை தெரிய வரும். சிங்கப்பெண் சிறப்பு படை என்கிறார்கள். நடிகர் விஜயை நம்பி வாக்களித்த மக்கள் அதனை அதிரடிப்படையாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் குற்றவாளிகளோ சிறப்பு படையை சிரிப்பு படையாகத்தான் பார்க்கிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அந்த படையின் செயல்பாடுகளும் அப்படித்தான் இருக்கிறது. பேருந்து நிலையத்திற்குள் சென்று அங்கிருக்கும் சிறுவர்களிடம் அறிவுரை சொல்வதை ரீல்ஸ் போட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சப்பா முடியல. சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்த பிறகுதான் காவல்துறையில் இருக்கும் பெண் காவலரிடமே சேட்டை செய்திருக்கிறார்கள் 3 காமுகர்கள். அதில் ஒருவர் தாவேக்க நிர்வாகி வேறு. வெளியே சொன்னால் வெட்கக்கேடு. இதையெல்லாம் ஆட்சியில் இருக்கும் நடிகர் விஜயிடம் நம்மால் கேட்க முடியாது. ஏனென்றால் சிங்கப்பெண் திட்டத்தை தொடங்கும் போதே தனி மனித ஒழுக்கம், சமூக குற்றம் என கையை விரித்து விட்டார். அவருக்கு வாக்களித்த நல்ல உள்ளங்களோ 6 மாதம் டைம் கொடுங்க என்பார்கள். டைம் கொடுக்கணும்னு ஆசைதான், ஆனா முடியாது.